கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஞாயிற்றுக்கிழமை வந்த எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையில் ஒரு நடுப்பக்கத்தில் விரிவாக ஒரு ஃபீச்சர் ஸ்டோரி ஒன்று வந்திருந்தது. எலக்ட்ரிக் வண்டிகள் பற்றி. மின்சார வண்டிகள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது பைக்கில் ஆரம்பித்து அப்புறமா இன்றைக்கு கார்கள், பல வகை கார்கள். இன்றைக்கி கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ்லேருந்து, ஆடியிலேருந்து, பிஎம்டபிள்யூலேருந்து லக்ஸுரி வகை கார்கள் எல்லாமே இன்றைக்கி ஒரு எலக்ட்ரிக் வெர்ஷன் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. விலையை கேட்டிங்கன்னா ₹1,00,00,000 ரேஞ்சுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ட்ரி லெவல் கார்ஸ் வந்துருச்சு. பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல வகைப்பட்ட நிறுவனங்கள் இன்றைக்கி ஆஃபர் பண்ணுறாங்க. ரஃப்லி உங்களுக்கு ₹60,000, ₹70,000, ₹80,000 அது கொஞ்சம் சரக்கு ஏற்றிட்டு போகிற மாதிரியான டூ வீலர்லேருந்து ஆரம்பித்து ஏத்தர், பஜாஜ், டிவிஎஸ் போன்ற வண்டிகள் எல்லாம் சுமார் 1.2 லட்சத்துலேருந்து 1.5 லட்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மாதிரியாக பைக், அது எவ்வளவு பேட்ரி இருக்குங்கிறத பொறுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ரியல் கேம் சேஞ்சர் அப்படின்னு பார்த்தா த்ரீ வீலர் தான். இது நான் ரொம்ப நாளாக நினைத்து கொண்டிருந்தது. நாட் ஓன்லி த்ரீ வீலர், சரக்கு ஏற்றி கொண்டு போகும் ஃபோர் வீலரும். அதை நான் கடைசியாக என்னுடைய அபிப்பிராயங்களை சொல்கிறேன்னா, இந்த த்ரீ வீலர் தெருவில் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணில் தென்பட ஆரம்பிச்சிருச்சு. சில மார்க்கெட்டில் அதிகமாகவும், இப்போ சென்னை மார்க்கெட்டில் இன்னும் பெரிய அளவுக்கு வர ஆரம்பிக்கல. பட் இந்த ஆர்டிக்கிள் சொல்கிறது டெல்லியில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியில் நம்ம கண்ணில் படக்கூடிய ஆட்டோ, யுபிகுட்டஸ் ஆட்டோ, மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்து கருப்பு கலர் லெதர் மேலே போட்டு தைச்சிருக்கக்கூடிய ஆட்டோ எல்லாமே முதல்ல அவையெல்லாம் பெட்ரோல் வண்டிகளாக இருந்தன. பெட்ரோலிலிருந்து ஒரு கட்டத்தில் அது கேஸ் சிலிண்டர் பொருத்திய சிஎன்ஜி, கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் வண்டிகளாக மாற ஆரம்பித்தன. ஏன்னா பொல்யூஷனை குறைக்கணுன்ட்டு பர்டிகுலர்லி டெல்லியில் ஒரு மிகப்பெரிய எஃபர்ட் எடுத்தாங்க. இன்றைக்கு எல்லோரும் கண்ணை மூடிக்கொண்டு எலக்ட்ரிக் ஆட்டோக்களுக்கு நகர ஆரம்பித்து விட்டார்கள். இது இந்த லாஸ்ட் மைல் மொபிலிட்டின்னு சொல்லுவோம். நீங்கள் மெட்ரோ, அதுவும் டெல்லி, நம்ம ஊரில் கொஞ்ச நாள் ஆகும். இந்த கரண்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட்லாம் ஓரளவுக்கு முடிந்ததற்கு பிறகு தான் நமக்கு கவலை லாஸ்ட் மைல் பற்றி. இது இப்போ நாம் லாஸ்ட் மைல் இல்லை, 10 மைல் 20 மைலுக்கே நம்ம ஆட்டோவையோ அல்லது டாக்ஸியோ தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பல இடங்கள் மெட்ரோவால் கனெக்ட் ஆகலை. ஆனால் டெல்லியை பொறுத்தவரை பெரும்பாலான சிட்டி மெட்ரோவாலேயோ பஸ்ஸாலேயோ கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் அந்த ரயில் நிலையத்திலிருந்து அல்லது பேருந்து நிலையத்திலிருந்து உங்கள் வீட்டுக்கு வரணும். அதுதான் நம்ம லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு சொல்கிறோம். அது பெரும்பாலும் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கும். அதிகபட்சம் போனால் 3 கிலோமீட்டர். அதுக்கு எப்படி வர்றது? அது நடந்து போகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமானது. நீங்கள் 500 மீட்டர்னால் நடந்து போயிடுவீங்க. 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் அப்படின்னா ரோட்டில் இருக்கிற டிராஃபிக்கு நீங்கள் அங்கே போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட அதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும். அது எல்லாத்தையும் நெகோஷியேட் பண்ணி போகிறதுக்கு. வேகமாக நடந்தாலே நமக்கு ஒரு மணி நேரத்தில் 5 கிலோமீட்டர் அல்லது 6 கிலோமீட்டர் தான் நடக்க முடியும். பட் இத்தனை டிராஃபிக்கும் நடுவில் கையில் பொருட்களையும் சுமந்து கொண்டு நம்ம போகணும்னா, அல்லது ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகணும்னா ரொம்ப கஷ்டம். ஒரு 3 கிலோமீட்டரை 1 மணி நேரத்தில் கடக்கிறதே கஷ்டம். அப்போ பாயிண்ட் என்ன? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு 45 நிமிஷம் பஸ்ஸுலையோ மெட்ரோலையோ போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் நடக்கணும்னா, அந்த இடத்துல தான் இந்த மாதிரி வண்டிகள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றுகிறது. என்ன கட்டணத்தில் வரும்? இது ஒரு காலாகாலத்துக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ நீங்கள் ஆட்டோ இன்றைக்கும் ஒரு பெரிய நெகோசியேஷன் வர வேண்டியதாக இருக்குது. வரலாம், வாங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டோ டிரைவர் பிரதர்ஸ்லாம். அப்புறம் என்னங்க எவ்வளோங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு டபார்னு ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க. உடனே நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வரும். அதுக்கப்புறமா அது இந்த சாஃப்ட்வேர் பேஸ்ட் சிஸ்டம், ஆப் பேஸ்டு ஆட்டோக்களில் அது கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. அட்லீஸ்ட் அது காமிச்சிடும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ₹71 அப்படின்னு. அட்லீஸ்ட் நமக்கு தெரியும் நம்ம ஒன்றுமே வேண்டாம், அந்த ₹71 உங்களால் கொடுக்க முடியும்னா நீங்கள் அதில் ஏறிக்கலாம். எல்லோரும் இந்த ரேப்பிடோ மாதிரியான டூ வீலர்ஸில் போக முடியாது. கையில் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு எப்படி போவீங்க? மேலும் அது சில இடங்களில் அதை பேன் பண்ணிடுறாங்க, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல. அதை பற்றி கூட நான் இந்த ரேப்பிடோ மாதிரியானவற்றை பற்றி அது மேலே இருக்கக்கூடிய பேன் பற்றியும் நான் ஒரு காணொலி ஒன்று பண்ணியிருக்கேன் கிழக்கு நியூஸில். அதையும் இதோட இணைச்சு கொடுத்துட்றோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் இந்த எலக்ட்ரிக் த்ரீ வீலர்ஸ்னால் வந்திருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய ஆப்ரேட்டிங் காஸ்ட் மிக குறைவு. அதனால் அவர்கள் ஒரு ஃபேர் ப்ரைஸை நமக்கு கொடுக்க முடியுது அவர்களால். நாமும் அதை நம்மளால் எடுத்துக்க முடியுது. அது அவங்க பலர்கிட்ட பேசி அதை கொண்டு வந்திருக்காங்க.
இந்த ஃபீச்சர். அதில் வந்து ஒரு டிரைவர் சொல்கிறாரு, முன்னெல்லாம் நான் வந்து இந்த சிஎன்ஜி வரும்பொழுது, ஏன்னா பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிலேருந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு 3 எடுத்துப்போம். பெட்ரோலில் வந்து நமக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். ஏன்னா எங்கே திரும்பினாலும் அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். உங்கள் பெட்ரோல் லெவலை பார்ப்பீங்க. ஏன்னா இவங்க வந்து யூசுவலி இந்த வண்டி ஓட்டுறவங்க வந்து ஃபுல் டேங்க் ரொப்ப மாட்டாங்க. ஒரு ரூ. 100 போட்டுட்டு ஓட்டுறது. அதுக்கப்புறமா அது தீர்ற மாதிரி இருக்கும்பொழுது இன்னொரு ரூ. 100 போட்டு ஓட்டுறது. இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரூ. 100 போட்டால் 1 லிட்டர் கூட வர மாட்டேங்குது. அதனால அவங்க ஏதோ ஒரு ரூ. 200 போடுறதாக இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நமக்கு அதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சது பெட்ரோல் போடும்பொழுது. சிஎன்ஜி போடும்பொழுது நமக்கு பிரச்சனை என்னென்னா, சும்மா ஒரு 200 அண்ணன் ஒரு ரூ. 200 போடுங்கலாம் போட முடியாது. சிஎன்ஜி போட்டால் ஃபில் பண்ணி ஆகணும். ஃபில் பண்ணிவிட்டு அது தீரப்போகிற இடத்துல சுற்றி முற்றி நமக்கு அடுத்த சிஎன்ஜி எங்கே போய் லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். அங்கே பார்த்தா இப்போவே நம்ம இங்கே சென்னையிலேயே பார்க்கலாம். ரொம்ப இடங்கள்ல சிஎன்ஜிலாம் கிடையாது. ஆனால் அங்கே பார்த்தா ஒரு 20 ஆட்டோ அப்படியே ஒன்று பின்னாடி வரிசையாக நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அவ்வளவு கியூ கட்டி நின்றுட்டு இருக்கும். பட் இந்த இடத்துல தான் எலக்ட்ரிக் வந்து இது எல்லாத்தையும் உடைக்குது. நீங்கள் பப்ளிக்காக சார்ஜிங் ஸ்டேஷனில் போட முடியும். அல்லது வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா, வீட்டில் ராத்திரி போட்டிங்கன்னா அடுத்த நாளைக்கு காலம்புற ஃபுல் சார்ஜ் இருக்கும். எடுத்துகிட்டு சுற்றலாம். நாள் ஃபுல்லாக சுற்றுற அளவுக்கான சார்ஜ் இருக்கிற அளவுக்கு நீங்கள் பேட்டரியை வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. எவ்ரிடே நமக்கு தெரியும் கரெக்டாக எவ்வளோ பேட்டரியில் இருக்குது, எவ்வளோ சார்ஜில் போடணும், எவ்ரி நைட் சார்ஜில் போடு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு. இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, அந்த ஒரு டிரைவர்கிட்ட பேசினப்போ அவங்க என்ன சொல்கிறாருன்னா, முன்னெல்லாம் வந்து சிஎன்ஜிக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணுவேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். சிஎன்ஜியே பெட்ரோலோட விலை குறைவுங்கிற ஞாபகம் வச்சுங்க. சுமார் 100லிருந்து ரூ. 110 உங்களுக்கு பெட்ரோல் ஆகுதுன்னா ஒரு லிட்டர். வெவ்வேறு மாநிலங்களில் வேறு மாதிரி. தமிழ்நாடு அதிகம் பைதவே. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியில் பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு 10, 12 ரூபா குறைச்சலாக வரும் உங்களுக்கு ரஃபாக. ஓகே, அதை விட உங்களுக்கு ஒரு கிலோ சிஎன்ஜி போடுறீங்கன்னா அது ஒரு 70லேருந்து 80 ரூபாய்க்கு வரும். மைலேஜும் கொஞ்சம் பெட்ரோல் 1 லிட்டர் கொடுக்கறத விட 1 கிலோ சிஎன்ஜி அதை விட கொஞ்சம் அதிகமான மைலேஜ் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி வந்து அடித்து நொறுக்கிருச்சு. ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து 1/10 ரஃபா, அதிகமாக போனால் 1/5, மோஸ்ட்லி 1/5னே வச்சுங்களேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர். அதுவும் வீட்டில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 2 வீலரையோ 3 வீலருக்கோ சார்ஜுக்கார சார்ஜஸும் குறைச்சி, நீங்கள் கார், பெரிய வண்டி, லக்ஸுரி வண்டிங்கிறதெல்லாம் நம்ம பேசலை, ரொம்ப யூட்டிலிட்டி வண்டியை பேசுகிறோம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நான் வந்து எலக்ட்ரிக் 3 வீலரை பார்க்கும்பொழுது எனக்கு வந்து நான் எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும், முன்னெல்லாம் வந்து எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன், இப்போ எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும்னு பார்க்குறேன். அந்த அளவுக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக என்னுடைய மைண்டையே மாற்றிருச்சு, என்னுடைய பிஹேவியரே மாற்றிருச்சு அப்படின்னு ஒரு டிரைவர் சொல்கிறார். இங்கே டெல்லியில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அல்டர்னேட் மொபிலிட்டி சொல்யூஷனாக இருந்த எலக்ட்ரிக் ஆட்டோ இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீமாக மாறிடுச்சு. அதாவது ஃபஸ்ட்டு சாய்ஸே எல்லோரும் இன்றைக்கி புதுசாக ஆட்டோ ஓட்ட வரவர் நேராக எலக்ட்ரிக் ஆட்டோ என்ன விலை அப்படின்னு தான் பார்க்குறாரு. விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன் டைம் தான் வாங்கிடலாம் அப்படின்ட்டு. இதை வேறு எங்கெங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, எலக்ட்ரிக் 2 வீலர் சென்னை மாதிரியான இடத்துல பார்க்குறது என்னுடைய நேரடி அனுபவம். டெலிவரி ஆப் பேஸ்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரியானது, அவங்க எல்லோருமே கொஞ்சம் கொஞ்சமாக எலக்ட்ரிக் யூசேஜுக்கு போகிறாங்க. எப்படி இருந்தாலும் லோனில் வாங்க போகிறோம் அந்த வண்டியை. கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 10,000 20,000 அதிகமாக போட்டு வாங்கினா கூட நமக்கு இஎம்ஐயில் கொஞ்சோண்டு தான் மேலே ஏறும் மாதத்துக்கு. ஆனால் நம்மளுடைய யூசேஜ் காஸ்ட்டு டிராஸ்டிக்காக குறையுது. யூசேஜ் காஸ்ட் டிராஸ்டிக்காக குறையுதுன்னா ஒரு நாளைக்கு என் கையில் மிஞ்சுறது, நான் பெட்ரோல் போட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுனால என் கையில் என்னுடைய ஏர்னிங் கையில் நிற்கிறது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு. லோவர் ரன்னிங் காஸ்ட், ரெடியூஸ்டு மெயின்டெனன்ஸ், ப்ரெடிக்டபிள் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், இந்த 3த்தையும் நான் விவரமாக சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இதில் சேர்த்துறேன். எங்கள் வீட்டில் 2 எலக்ட்ரிக் பைக் இருக்குது. இந்த வண்டிகள் 2ம் வாங்கினது 2மே ஒரே பிராண்ட் ஏத்தர் பைக்கு. வாங்கி 3 வருடத்துக்கு மேலே ஆகுது. இதுவரை ஒரு முறை கூட வண்டியை சர்வீஸ் பண்ணல. நாட் ஈவன் ஒன்ஸ். நீங்கள் ஒரு பெட்ரோல் வண்டி வாங்குறீங்கன்னா அல்லது டீசல் வண்டி வாங்குறீங்கன்னா, கார் அதே நேரத்தில் ஒரு புதுசாக கார் வாங்குறீங்கன்னா 1 மாதத்தில் சர்வீஸ்கள் ஆரம்பித்து, அதுக்கப்புறமா எவ்ரி 6 மந்த்ஸ் சர்வீஸ் போய், அதுக்கப்புறம் அதில் இந்த பெயிண்டிங் அடிக்கிறீங்களா, இதை கோட்டிங் போடுறீங்களா, இந்த வாஷ் பண்ணுறீங்களா, உள்ளே இருக்கிற குப்பையை தட்டுறீங்களா அப்படின்னு ஆரம்பித்து அது பைலப் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அதோடைய வீலை மாற்ற வேண்டியிருக்கும், வீல் அலைன்மெண்ட்டு என்னென்னவோ இருக்கும். வீல் அலைன்மெண்ட் 2 வீலருக்கு முக்கியம்தான்.
பட் அதை ஒன்ஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 4 வீலருக்கு அது ரொம்ப முக்கியம். ஆனால் நாங்கள் வாங்கின ஏத்தர் பைக்கை இப்போ வேற ஒருத்தர் பின்னூட்டத்தில் வந்து நான் இந்த பைக்கை வாங்கினேன், எல்லாம் வேஸ்ட்டு, பேட்டரி ஊத்தல் அப்படின்லாம் சொல்லுவீங்க. பட் நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். 0 மெயின்டெனன்ஸ். ஸோ ஃபார் எனக்கு இருக்கிற ஒரே மெயின்டெனன்ஸ் எவ்ரி ஃபியூ டேஸ் அதில் வந்து காற்றடிக்கிறது தான். ஏன்னா வீல் வந்து சாதாரணமானது. டியூப் வந்து காற்று அடைச்ச டியூப் இருக்கிற வண்டி, அவ்வளோதான். அப்போ அதை நான் பண்ணிகிட்டு இருக்கணும். பஞ்சர் ஆச்சுன்னா பஞ்சர் மாற்றி தான் ஆகணும். இது வரைக்கும் எங்களுக்கு அதுவும் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ 0 அடிஷ்னல் காஸ்ட் வாங்கின காசுலேருந்து. எலக்ட்ரிசிட்டி ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக. வி கான்ட் ஈவன் டிஸ்டிங்விஷ். 2 வீலருக்கு அது ஒன்றுமே கிடையாது. வாரத்தில் ஒரு தடவை அல்லது 2 தடவை டிபெண்டிங் அப்பான் நம்மளோட யூசேஜை பொறுத்து. அதையும் நீங்கள் வந்து யூஸ் ரெகுலராக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பேட்ரி ட்ரெயின் ஆகாது. ஈவன் அது போனால் கூட நான் பேட்டரியை ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லலை. நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கரண்ட் யூசேஜ் வந்து நெக்ஸ்ட் டு நத்திங். ஹோல் மந்த் முழுக்க நான் அதை ரீசனபிளாக ஓட்டிகிட்டு இருந்தப்போ கூட எனக்கு வந்து ஒரு 5லேருந்து 6 யூனிட்டுக்கு மேலே எனக்கு அதனால் செலவாகுது. அவ்வளோதான் மொத்தமாகவே. 5 யூனிட் கூட கிடையாது. அது உங்களுக்கு 4 ரூபாய்க்கு யூனிட் வருதா, 7 ரூபாய்க்கு யூனிட் வருதா, 8 ரூபாய்க்கு யூனிட் வந்தால் கூட மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் 40 ரூபா. அதுக்கு மேலே அதுக்கு வந்து நமக்கான செலவே கிடையாது. அதை நீங்கள் கவனித்து பாருங்கள். 3 வீலருக்கு ஆப்வியஸ்லி இதோட அதிகமாக இருக்கும். நீங்கள் நிறையா அடிக்கிறீங்க, வெயிட் அதிகமாக கொண்டு போகிறீங்க, பேட்டரி நிறையா இருக்குது. 4 வீலருக்கு அதை விட ஜாஸ்தி. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ ஒரு ஐடியா என்ன மாதிரியாக இருக்குது. லோவர் ரன்னிங் காஸ்ட். நீங்கள் இந்த ரன்னிங் காஸ்டெல்லாம் வந்து அன்பிலியபிளி லோ. நீங்கள் என்ன வண்டியை பார்க்குறீங்களோ நீங்களே அதை ஒர்க் அவுட் பண்ணிங்க. ரெடியூஸ்டு மெயின்டெனன்ஸுங்கிறதுலேருந்து நான் எனக்கு 0 மெயின்டெனன்ஸுங்கிறேன். நான் எல்லாருக்கும் அப்படி இருக்கும்னு நான் சொல்லலை. 3 வீலருக்கான என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ், நீங்கள் அதில் ஆயில் போடணும், இதை சேஞ்ச் பண்ணணும், அதை சேஞ்ச் பண்ணணும், என்ஜினை சர்வீஸ் பண்ணணும், எக்ஸாஸ்ட்டை பார்க்கணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எலக்ட்ரிக் மோட்டார் அண்ட் பேட்ரி. அதுலேயும் நீங்கள் என்ன பிராண்ட் வாங்குறீங்க. இப்போ ஏத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா 5 வருஷத்துக்கு நான் வந்து உங்களுக்கு பேட்டரிக்கு கேரண்டி. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேட்டரி பிரச்சனை கொடுக்குதுன்னா கொண்டு போய் நீங்கள் பேட்டரியை மாற்றிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. சார்ஜ் நிற்க மாட்டேங்குது, பயங்கரமாக ட்ரெயின் ஆகுது, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இது வரைக்கும். ஆஸ் ஆஃப் நோ ப்ரெடிக்டபிள் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். நமக்கு தெரியும் ஒரு நாளைக்கு இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ ரூபா நமக்கு செலவாக போகுது. ரேண்டம் கிடையாது. ஸோ இந்த காரணத்தினால நிறைய ஆட்டோ ஓட்டுநர்களும் ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸும் ஸ்மால் பிஸ்னஸஸும் இதுக்கு மூவ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து அடிப்படை. ஃப்ளீட் ஆப்ரேட்டர் ஸ்மால் பிஸ்னஸஸ் அப்படின்னா என்ன? நீங்கள் ஒரு எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்கன்னு வச்சுங்க. நீங்கள் மூடின 3 வீலர் வாங்குவீங்க அல்லது மூடின 4 வீலர். ஆட்டோ மாதிரி கிடையாது. நான் பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இன்றைக்கி நான் எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரியான வண்டிகளை பார்க்குறேன். ஃபுல்லி சார்ஜ்டு 3 வீலர்ஸ். ஏங்க உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஊரில் குப்பை வண்டி உர்பேசர் சுமித் அவங்க வண்டி எல்லாமே வந்து இப்போ குப்பை அள்ளிட்டு போகிற வண்டி எல்லாமே எலக்ட்ரிக் வண்டிகள். எதனால் அந்த வண்டிகளுக்கு போகிறாங்க? யூசேஜ் காஸ்ட் இஸ் ட்ரஸ்டிக்கலி லோ. உள்ளூருக்குள்ளே சரக்குகளை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய வண்டிகள் மோஸ்ட்லி 3 வீலர் மாடல்ஸும் இருக்குது, 4 வீலர் மாடல்ஸும் இருக்குது. அது 4 வீலரா 3 வீலராங்கிறது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்பட்டது. இந்த கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த இன்டர்னல் கம்பஷன் என்ஜினை ஐசி என்ஜின்ஸை யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு எலக்ட்ரிக் மோட்டார் ட்ரிவன் வண்டிக்கு நீங்கள் மாற்றினோன்னு. இதுக்கெல்லாம் வந்து ஃபேன்சி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ நீங்கள் டெஸ்லா கார் மாதிரிலாம் யோசிக்காதீங்க, அந்த மாதிரிலாம் விட்டுருங்க. சாதாரணமாக ஒரு எலக்ட்ரிக் மோட்டார், ஒரு டிரான்ஸ்மிஷன், பேட்ரி இதை வச்சுக்கிட்டா ஒரு எலக்ட்ரிக் வண்டி கிட்டத்தட்ட ரெடி. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜிகனா வேணும். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து டிசைன், கம்ஃபர்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஆட்டோ பார்க்கும் பொழுது எனக்கே ஆசையாக இருக்குது ஒரு 3 வீலர் ஆட்டோ ஒன்று வாங்கி வச்சுக்கணுன்னு. அது எப்படி வச்சுக்கிறது, எங்கே வந்து நிறுத்துறது, அது ஒரு 2 பக்கமும் ஓட்டையாக இருக்க, உள்ளுக்குள்ளே இருக்கிறத எவனாவது கழட்டிட்டு போயிடுவானாங்கிற பயம்தான். இப்போ ஆட்டோனா அதில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டே இருப்பார். இப்போ நாம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு எப்படி போகிறது? நம்ம பார்க் பண்ணுற இடத்துல சார் இதெல்லாம் இங்கே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்களா? வீட்டில் எப்படி நிறுத்துறது அதெல்லாம் தெரியல. பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் கொஞ்சம் ஒரு கதவு மாதிரி ஒன்று போட்டு அதில் ஒரு குட்டியுண்டா ஒரு ஏசி வேண்டாம், ஒரு நல்ல ஃபேன் போட்டேன்னா சென்னை வெதருக்கு வேறு வழியே கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் எல்லாரும் ஒரு ஆட்டோ வாங்கிடலாம். அந்த பைக்கை வாங்குறதுக்கு பதில் ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ ஒன்று வாங்கிடலான்னு எனக்கு நிஜமாக தோணுது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நிறையா பிராண்ட் வந்துருச்சு. தட் இஸ் அ நெக்ஸ்ட் பாயிண்ட். என்னென்னா பேரியர் டு என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். பேரியர் டு என்ட்ரினா
இப்போ முன்னாடி ஆட்டோக்கள் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஐசி என்ஜின் பேஸ்டு ஆட்டோஸ் பார்த்தா, ஒரு 5, 6 பிராண்டு தான் இருக்கும். அந்த பிராண்ட தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. பஜாஜ் சக்கப்போடு போட்டுட்டு இருந்தது. இப்பயும் இருக்கு. பியாஜியோ ஒண்ணு இருக்கு. அது மாரி இன்னும் ஒரு 2, 3 பிராண்டு தான் இருக்கும். இன்னைக்கு எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் தயாரிக்கிற மஹிந்திரா ஆட்டோல இறங்கிட்டாங்க. 3 வீலர் ஆட்டோல இறங்கிட்டாங்க. பஜாஜ் எலக்ட்ரிக் ஆட்டோக்கள தயாரிக்குது. வேற சில கம்பெனிகளும் கைனடிக் அப்படின்னு ஒரு பிராண்ட் வச்சிருந்தாங்க. முழுக்க முழுக்க கைனடிக் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் இறங்கிட்டாங்க. மல்டிபிள் ஆட்கள் இதுக்குள்ளே இறங்குறதுக்கு காரணம், இன்னைக்கு வந்து உங்களால் அதை ஈஸியாக டிசைன் பண்ண முடியுது. ப்ளஸ் நீங்கள் அந்த கோர் ஐட்டம் ஆஃப் ஒரு எலக்ட்ரிக் மோட்டார், ஒரு பேட்டரி டெக்னாலஜி அப்படிங்கிறதுல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் டிசைன், வண்டியை நல்லா எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதும், நல்ல பர்ஃபார்மன்ஸையும் எஃபிஷியன்சியும் கொண்டு வர்றது தான். ஈஸ் ஆஃப் யூஸ். அப்போ நம்மளுடைய லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி பெருமளவு மாற ஆரம்பிக்குது. இது நம்முடைய பெட்ரோல் யூசேஜை டிராஸ்டிக்காக குறைக்க போகுது. இன்றைக்கி நம்ம வந்து நாட் ஈவன் 1% யூசேஜ். இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியை கடன்னு இதை மாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த ஒரு சைக்கிள் முடிஞ்சு நான் அடுத்த வண்டி வாங்கும் பொழுது நான் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் வண்டிக்கு மூவ் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் ஒரு காலத்தில் எல்லாரும் வந்து ஜோக் அடிச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து 2009லேருந்து நான் எலக்ட்ரிக் பைக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் வீட்டில். என்ன பிராண்ட் அப்போ கிடைக்குதோ அதை வாங்கிடுவேன் நான். அதில் அல்ட்ரா அப்படின்னு ஒரு பிராண்ட் வாங்கி, அதுக்கப்புறமா ஹீரோ எலக்ட்ரிக்கோடது வாங்கி, அதை பயன்படுத்தி அப்படியே தள்ளிட்டு வந்து அதுலேயே 2, 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வாங்கி, இறுதியாக இந்த ஏத்தரில் வந்து நின்றுருக்கேன். இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் வண்டி. இந்த வண்டி வாங்கியே நான் தான் சொல்லிட்டேனே ஒரு 3-4 வருஷம் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ இவ்வளவு மாற்றங்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த துறையில் யார் வேண்டுமானாலும் உள்ளே நுழையலாம் அப்படிங்கிற அந்த அந்த பேரியர் டு என்ட்ரி உடைக்கப்படுகிறது. ஐசி என்ஜின்ஸ் நான் சொன்ன மாதிரி இருக்கிற வரைக்கும் வெகு சில கம்பெனிகள் தான். இன்னைக்கு அவ்வளவு பிராண்ட் வந்துருச்சு. ஆனாலும் லீடர் வந்து இன்றைக்கும் பஜாஜ் ஆட்டோ தான் 3 வீலரில் லீடராக இருக்காங்க. கம்பைன்டு, அதாவது பெட்ரோல் என்ஜின் ப்ளஸ் எலக்ட்ரிக் ரெண்டும் சேர்த்து பார்த்தா. ஆனால் எலக்ட்ரிக் மார்க்கெட்டில் மஹிந்திரா, டிவிஎஸ் இவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. அது தவிர ஊர் பேர் தெரியாது, அதாவது எனக்கு ஊர் பேர் தெரியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். பல்வேறு வண்டிகளும் அது உள்ளுக்குள்ளே இறங்கிருச்சு. வால்யூம் வந்து நம்ம பார்த்து போட்டால் தான் நமக்கு தெரியும் யார் எவ்வளவு பீசஸ் விற்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் அதே சமயத்தில் வந்து நிறைய சேலஞ்சஸும் இருக்குது. முக்கியமாக வந்து பேட்ரி தான். இதில் 2 விதமான சேலஞ்ச் இருக்குது. ஒன்று வந்து பேட்டரியோடைய வாரண்டி, பேட்ரி தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், பேட்டரி தொழில்நுட்பத்துக்கு தேவையான பல்வேறு பொருட்கள் இந்தியாவே பேட்டரி தயாரிக்கிறதுல இறங்கிருச்சா, இல்லை நாம் வந்து சைனீஸ் டெக்னாலஜி தான் இன்னும் நம்பி இருக்கோமா? ஸோ இந்த பேட்ரி தான் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த இடத்துல ஏற்படுத்த போகுது. அதில் வந்து நமக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் தேவைப்படுது. அதோடைய சேலஞ்சஸ், அதோடைய விலையேற்றம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரியல. மஹிந்திரா வந்து பல புதுமைகளை பூத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து சமீபத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கார் வந்து ரொம்ப ஒரு ரிச்சாக, சொகுசாக, ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப பெரிய ஜயண்ட் மாதிரி இருக்குது. பட் அதே சமயத்தில் அவங்களும் ரொம்ப சீரியஸாக அவங்களுடைய 3 வீலர் ப்ராஜெக்டில் அவங்க இறங்கியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ரேஞ்ச் தான் அவங்க பார்க்குறாங்க. என்ன ரேஞ்ச் அப்படின்னா, உங்களுக்கு அவங்க போடுற ரேஞ்ச் ஒன்று, அதை ஆப்ரேட் பண்ணுற ரேஞ்ச் வேறையாக இருக்கும். இவங்க கொடுக்குற ரேஞ்ச் வந்து பிரேக்கே பிடிக்காமல் ஒரே சீராக ஒரு ரேஸ் ட்ராக்கில் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தால் ஒரு சார்ஜில் எவ்வளோ தூரம் வண்டி ஓடும் அப்படிங்கிறது. நானும் பல தடவை இப்போ வந்து எங்கிட்ட இருக்கிற ஏத்தர் வந்து 105 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் அது பிரேக்கை நீங்கள் பிடிக்காத வரைக்கும் தான். நீங்கள் பிரேக்கை பிடிக்க அது எனர்ஜி வீணாக அதுக்கப்புறம் அது சும்மா உட்காந்துருக்கிற போதெல்லாம் பேட்டரி ட்ரெயின் ஆகும் பொழுது 105 கிலோமீட்டர் அப்படின்னு அது போட்டிருக்கிறது உங்களுக்கு 60-70 கிலோமீட்டர் தான் எஃபெக்டிவ்லி ஓவர் மல்டிபிள் டேஸ் பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் அது ஓடினாலே பெரிய விஷயம். அதே தான் எல்லா இடத்துலையும். இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோ வந்து டிப்பிக்கலி இவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் ஓடக்கூடியது அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. பட் எஃபெக்டிவ்லி உங்களுக்கு வந்து ஒரே நாளில் அது ஓடுறதுனால அவங்களும் பிரேக் பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி இருக்கும். 150 கிலோமீட்டர்லேருந்து 160 கிலோமீட்டர் ஓடினா பெரிய விஷயம். அப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற பிஸ்னஸ் தான் உங்களுடைய பிஸ்னஸ். திரும்ப போய் அதை நீங்கள் சார்ஜில் போட்டாங்க. சார்ஜிங் ஸ்டில் டேக்ஸ் டைம். ஃபாஸ்ட் சார்ஜர் கிடைச்சதுன்னா, அதுவும் இந்த 3 வீலர்லாம் என்ன மாதிரி சார்ஜர், அதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் அவைலபிலிட்டி இருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியல.
ஃபாஸ்ட் சார்ஜர் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுவே வந்து 15லேருந்து 30 நிமிஷம் ஓட்டினா தான் அது 80% ப்ளஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நிற்கும். ஸோ அதெல்லாம் இன்னும் நமக்கு வந்து அந்த மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கல. ஸோ இந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வர்றதுக்கு நமக்கு வந்து டைம் ஆகும். பட் ஒன் திங் இஸ் வெரி கிளியர். ஃப்யூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரக்குகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு 100% அது வந்து எலக்ட்ரிக் வண்டிகளாக மாறும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. நான் சொல்கிறது லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்கு. ஆட்டோ என்று பார்த்தால் இன்னிலிருந்து ஆரம்பித்து 10, 15 வருடத்தில் இந்தியாவில் பெட்ரோல் கார்கள் இருக்கும். ஆனால் பெட்ரோல் ஆட்டோக்களோ, சிஎன்ஜி ஆட்டோக்களோ இருக்கவே இருக்காது என்பது என்னுடைய கருத்து. இதில் சில இடத்துல வந்து லாவே அந்த நோக்கி நகர்த்தும். இப்போ உதாரணத்துக்கு டெல்லியில் உங்களுக்கு தெரியும், பயங்கரமான பொல்யூஷன். இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு நீங்கள் வாங்குகிற வண்டிகள் எல்லாமே, புது வண்டிகள் எல்லாமே எலக்ட்ரிக் வண்டிகளாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு. அது பெட்ரோல் வண்டிகள் வீட்டு உபயோகத்துக்கு வாங்கக்கூடிய அந்த வண்டிகள்லாம் வந்து நம்ம ரொம்ப கட்டுப்படுத்த முடியாது. அதோடைய பொல்யூஷன் நார்ம்ஸ் வேணால் நீங்கள் டிட்டர்மைன் பண்ணலாம். ஆனால் புது வண்டிகள் அப்படின்னு வரும்பொழுது இதை நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் கிராமப்புறங்கள்லையும் என்ன ஆகும்னா, நீங்கள் சோலார் போட்டு எவ்வளவோ விதங்களில் நீங்கள் உங்களுடைய வண்டியை நீங்களே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல பெட்ரோல் பங்கே இருக்காது முதல்ல பல ஊர்களில். நீங்கள் நியரஸ்ட்டு ஒரு பெட்ரோல் பங்குக்கு போய் நீங்கள் பெட்ரோலை போட்டுட்டு அண்டா குண்டால பெட்ரோலை பிடிச்சிட்டு வரணும். கேனில் பெட்ரோல் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கணும். நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற இடத்துல பெட்ரோல் பங்க் இல்லைன்னா இன்றைக்கி அந்த பிரச்சனையே இல்லாமல் போய்டும் உங்களுக்கு. எலக்ட்ரிக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா ஈவன் கிரிட்லேயே சுமாரான மின்சாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இல்லாட்டி இருக்கவே இருக்குது சோலார். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃப்ரீ. சோலாரில் சூரியன் உங்களுக்கு கரண்ட் கொடுக்குது. அந்த சூரியனை வச்சு நீங்கள் உங்கள் ஆட்டோவில் ஏற்றிக்கிறீங்க. அதை வச்சு நீங்கள் சுற்றுறீங்க. அந்த பகுதிகளில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே ஏற்படும். யோசிச்சு பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸும் ஹியூஜ் ட்ரக்ஸும் முழுக்க ஹைட்ரஜனில் போகிற மாதிரி ஆகிடும். அப்போ பொல்யூஷனுங்கிறத அறவே கட் பண்ணுறதுக்கு பெருமளவு, நான் சொல்கிறது எல்லாமே சரக்கு வண்டிகள், சரக்கு ட்ரெயின்ஸ் ஹைட்ரஜனில் ஓடலாம். சரக்கு லாரி ட்ரக் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய ட்ரக்கு, அது முழுக்க ஏன்னா அது எதிர்பார்க்குற அந்த எனர்ஜியை ஒரு எலக்ட்ரிக்கால் கொடுக்க முடியாது. அந்த இடத்துல உங்களுக்கு ஹைட்ரஜனும் சாதாரண லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் அப்படின்னு ஆச்சுன்னா மாபெரும் புரட்சி இந்தியாவில் நடந்து விட்டதாக அர்த்தம். அடுத்த 10 ஆண்டுகளில் நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம் அது எப்படி போகிறது என்று. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.